கார்த்தி இங்க வாடா. என்ன தம்பி சார் வாங்க சார். கூப்பிட்டா ஒரு முறைப்பு. என்ன காலை வீட்டுல தானே இருக்கா? ஆமா. அப்படியும் கூப்பிட்டா என்ன எதுவும் கேட்க மாட்டா? சரி இருக்கட்டும். எப்படி அவளை கேட்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? நீ என்ன பண்ற, அவகிட்ட போய் எனக்கு சூப்பரா ஒரு லெமன் டீ போட்டு கொண்டு வர சொல்லு. உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு பாரு. ஆமா, லெமன் டீ எப்படி போடணும்னு அவளுக்கு தெரியும்ல? அவளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் நான் சொல்ற மாதிரி அவளுக்கு சொல்லிக் கொடு. இந்த தண்ணி இருக்குல்ல, தண்ணி அது நல்லா கொதிக்க விட சொல்லு. அப்படி அது கொதிச்சு வந்த உடனே டிகாஷன்ல போட்டு உடனே நிறுத்து. அதுக்கப்புறம் 2 சொட்டு அளவா லெமன் டிராப்ஸ் விட்டு இந்த பனங்கற்கண்டு இல்ல ஹனி. ஹனினா என்னன்னு தெரியும்ல அவளுக்கு? அவளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ சொல்லி கொடு. தேன் தேனு அத ஊத்தி இந்த குடிக்கிற மாதிரி மிதமான சூட்ல கொண்டு வர சொல்லு. ஐயோ, 1 ஏக்கரா 2 ஏக்கரா 100 ஏக்கர் ஆச்சு. 100 ஏக்கர் ஆச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நீ திருவிளையாடல் தருமை மாதிரி ஆயிட்ட. இப்படி புலம்புற? போலாமா? என்ன பண்ண சொல்ற? முத்தரசன் சார் இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதோட அருமை தெரியாம வேணான்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு வராரு. அப்படியே வாங்கிக்கிறேன் நைஸா சொல்லி அந்த கையில வாங்கி இந்த கையில நம்ம கிட்ட கொடுத்துருக்க வேண்டியதானே. நம்ம வேண்டாம் சொல்ல போறோம். ஒண்ணு பண்ணலாம். இப்பவே நான் போய் மறுபடியும் அவர்கிட்ட பேசி நானே இந்த நிலத்தை வச்சுக்கிறேன்னு சொல்லி வாங்கி நமக்கு தர சொல்லிடலாமா? சரி வா, உன் மூளை நல்லாதான் வேலை செய்யுது. வா. கரெக்ட். அண்ணா கண்டிப்பா அவருக்கு பைத்தியம் தானே பிடிச்சிருக்கு. விடு விடு, வெயில இருந்து வந்திருக்கான், அப்படிதான் இருப்பான். இதெல்லாம் தேவையாண்ணா? என்ன பேச்சு பேசிட்டு போறாரு? எனக்கு அப்படியே எரிச்சலா இருக்குண்ணா. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா. நிலத்தை கொடுக்கறதுனால சந்தோஷப்படுவாருன்னு நினைச்சேன். அவர் இவ்வளவு எடுத்தெறிஞ்சு பேசுறது பார்க்கும்போது மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் தேவையான்னு தோணுது. இப்ப முக்கியமான விஷயம், காலைக்கு இதை பத்தி எதுவும் தெரியக்கூடாது. அவன் மனசு கஷ்டப்படுவான். இவன் கிறுக்க லூசுத்தனமா பேசிட்டு இருக்கான். இந்த கதையில வைங்க, அந்த கதையை விட்டுறணும். புரியுதுங்களா? நமக்கு எதிராக மருது ஆயுதத்தை எடுத்தாலும் நாம அவன் அன்பால தான் டீல் பண்ணணும். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் கூட என்ன பண்ண முடியும்? பொறுமையா தான் இருந்தாகணும். சரியா? நினைச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ்றதுதான் இனிமே இந்த மருதோட வாழ்க்கை. இனிமே நான் வாழ்ந்து காட்ட தான் போறேன். அந்த அளவுக்கு இந்த மருதுக்கு வாய்ப்பு வந்துருச்சு, வசதியும் வந்துருச்சு. நேற்று வரைக்கும் நீங்கள கேவலமா பார்த்த மருது வேற. இனிமே இந்த மருதுவ வேற மாதிரி தான் பார்க்க போறீங்க. ஏங்க, முத்தரசு மாமா அந்த நிலத்தை பத்தி உங்ககிட்ட சொன்னாரல்ல, அத பத்தி கொஞ்சம் யோசிங்களேன். எனக்கு ஏகப்பட்ட டீலிங் இருக்கு. 1000 ஏக்கர் 500 ஏக்கர் யோசிச்சுட்டு இருக்க. நீ நல்லா 100 ஏக்கர் பிச்சை காசு. ஐயோ ஐயோ, இங்க பாரு, இந்த 100 ஏக்கருக்கு ஆசைப்பட்டு என்னால யோசிக்க முடியல. என்னன்னா அந்த 100 ஏக்கர் எவ்வளவுன்னு சொல்லு, காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். இந்த சும்மாலாம் வேண்டவே வேண்டாம். இதோட இந்த பேச்செல்லாம் விட்டுரு, புரியுதா? சரி, மதியத்துக்கு இந்த லஞ்ச் என்ன? முருங்கைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல். அடச்சி, வளவலன்னு ஒரு பொரியல், ஒரு அவியல்னு. வாட் இஸ் திஸ்? இங்க பாரு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் வெளியில ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஓகே? எனக்கு மதியம் சாப்பாடு கேன்சல். கோ 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 கோ. அக்ஷயா. எஸ் பாஸ். இந்த ஆன்லைன்ல மட்டன் பிரியாணி
மட்டன் செட்டிநாடு கிரேவி, அப்புறம் மட்டன் சுக்கா எல்லாமே எனக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க. அப்புறம் பாஸ் ஷார்ப்பா 1:30க்கு டைனிங் டேபிள் வந்துருவேன். எல்லாமே ரெடியா இருக்கணும். நீங்க 2 பேரும் சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகே பாஸ் ஓகே பாஸ் மூவ். ஆண்டவன் படைச்சா எனக்கு கொடுத்தா அனுபவி ராஜா. பார்த்து கொடுத்துருக்கான். ஆண்டவன் படைச்சா என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜா அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜான்னு. கலை என்ன மன்னிச்சிரு கலை. பார்த்தல்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல்ல. ஆமா கலை பார்த்தேன். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் அன்புதான் ஆயுதம்னு நீ டயலாக் பேச போறியா? சொல்லு வெண்ணிலா. இல்ல கலை, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. வேண்டாம் சாமி, என்ன விட்டுரு. இந்த மாதிரி ஆள் கூடலாம் நம்மளால காலம். மாமா, நீங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கிறது எங்க மனசுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு மாமா. மருது மாமா எப்படிப்பட்டவர்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இதுக்காக இடிஞ்சு போகாதீங்க. இடிஞ்செல்லாம் போகல. இந்த மருது பையனும் நம்ம கடையும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா போதும். அதுக்கு தான் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். சரி, கடைசியாக இப்படி ஒரு விஷயம் பண்ணாதான் அவங்க 2 பேரும் ஒன்றா சேருவாங்கன்னு பார்த்தா இந்த பையன் ஒத்தே வர மாட்டேங்கிறான். கடையில் தான் பாவமா இருக்கு. அண்ணா கவலைப்படாதீங்கண்ணா. கலைஞனியோட நல்ல மனசுக்கு கண்டிப்பா எதுவுமே வீண் போகாது. அவர் இன்னைக்கு இல்லைனாலும் வேற ஏதாவது ஒரு விஷயத்துல மருதனை கண்டிப்பா மாறுவாருண்ணா. இத பத்தி நீங்க யோசிக்கிறத விட்டுருங்கண்ணா. அப்படிலாம் யோசிக்காம விட்டுற முடியாது. நீங்களாம் சந்தோஷமா இருக்கணும். அதை பார்த்து தான் எனக்கு சந்தோஷம். கிறுக்கனா இருக்கிறானே, தேவையில்லாம சுகத்தை பற்றிலாம் கேட்டுட்டேன். எப்படியே திருத்தி கடை கூட சேர்ந்து வாழ வருவான்னு பார்த்தா அவன் வலிக்கே வர மாட்டேங்கிறாங்க. அவனை பண்ணுறான். இப்போ இவன் இந்த சொத்து வேணான்னு சொல்லிட்டான். அதை உங்கள் 3 பேர் பேர் எழுதி வச்சிட்றான். கார்த்தி, ஜனனி, பூங்கோத்து. அண்ணா இப்ப எதுக்குண்ணா இந்த நேரத்துல சொத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? மருதண்ணன் தான் புரியாம அது இதுன்னு கலாட்டா பண்ணி பேசிட்டு இருக்காருன்னா எங்களுக்கு இதெல்லாம் வேணாண்ணா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கேஸ் தீர்ப்பாயி உங்க பேர்ல வந்திருக்கு. நீங்க இதை வச்சுக்கோங்கண்ணா. இது நீங்க சம்பாதிச்சு வாங்க சொத்துங்க. டேய் கார்த்தி, நம்ம சொத்துடா, நீ கொஞ்சம் சும்மா இரு. அண்ணா இந்த இடத்துல நீங்க தானே கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இந்த சொத்தை எங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க எங்கன்னா போவீங்க? நான் எங்கடா போறேன்? உங்க கூட தானே இருக்க போறேன். நீங்க தான்டா என் சொத்து. நான் ஆசையா மருது பேர் எழுதி வைக்கலான்னு முடிவு பண்ணேன். அவன் வழக்கம் போல தூக்கி எரிச்சு பேசிட்டான். எப்போ அதை நான் அவனுக்கு தரேன்னு நினைச்சேனோ அப்பவே அது எனக்கு வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப அவன் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை நானே எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமா வேண்டாம். சரி பரவாயில்ல, ஒரு தம்பி வேணான்னு சொல்லிட்டான், இன்னொரு தம்பி நீ இருக்க, 2 தங்கச்சி இருக்காங்க, உங்க பேர் எழுதி வச்சார. அண்ணா ஏன்னா அப்படி பேசுறீங்க? அப்படி என்னென்ன நடந்துச்சு? நடக்கலடா, இதெல்லாம் நடந்தனால தான் அவன் எழுதி வைக்கல. எது நடக்கலனாலும் அப்படிதான் நான் பண்ணுவேன். இந்த சொத்தை வச்சு நான் என்னடா பண்ண போறேன்? என்னைக்குமே நம்ம சம்பாதிக்கிறத நம்ம பசங்களுக்கு கொடுக்கறதாண்டா சந்தோஷம். நீங்களும் என் பசங்க மாதிரி தாண்டா. நீ ஜனனி, பூங்கோத எல்லாரும் நல்லா இருக்கணும்டா. இந்த பையனும் புரிஞ்சுப்பான். எனக்கு அவனை கோபம்லாம் ஒன்றும் இல்லை. அவனுக்கு கண்டிப்பாக நான் நல்லதை பண்ணுவேன். அப்படி அவனை விட்டுற மாட்டேன். இப்போ உங்களுக்கு எழுதி வச்சுட்டேன், அடுத்தது வேறு ஏதாச்சும் படித்து அவனுக்கு எழுதி வைப்பேன். கார்த்தி, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களுக்கு என்ன பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணுவேன். அது என் கடமை. உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன்னாப்ல.
வெண்ணிலா, இங்க பாரு, ஏன் சோகம் என்னோட போகட்டும். பொன்மகள் அழப்போறா, நீ போ. நீ இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறத பாத்துக்கிட்டு என்னால எப்படி போய் நிம்மதியா படுக்க முடியும்? என்ன கலை பேசுற? பொன்மகள் அழுதா முத்துமாமா பார்த்து சமாதானப்படுத்துறோம். நான் இப்போ இந்த குழந்தைய சமாதானப்படுத்த போறேன். இது பாரு, பேச பேசதான் துக்கம் குறையும். உனக்கு என்னென்ன சொல்லணுமோ என்கிட்ட சொல்லு. பின்ன என்ன வெண்ணிலா, 100 ஏக்கர் நிலம், அதுவும் முத்து மாமா கஷ்டப்பட்டு வாங்கினது. அதை கொடுக்கணும்னு வந்தவர என் வீட்டுக்காரரு முத்தரசு மாமாவை எத்தனை அவமானப்படுத்தினாரு. நினைக்க நினைக்க மனசே ஆற மாட்டேங்குது வெண்ணிலா. அது மட்டுமா, கார்த்திக் ஜனனியும் சேர்ந்து நிலத்துல ஒரு மண்ணு கூட எனக்கு வேண்டான்னு எவ்வளவு பெருந்தன்மையா சொன்னாங்க. இது எதையுமே புரிஞ்சுக்காம அவங்களோட தியாகத்தை கொச்சப்படுத்தி பேசினாரே, அத நினைச்சுதான் வெண்ணிலா நான் அழறேனே. இப்படி எனக்காக உங்க எல்லாரையும் கவலையும் அவமானமும் பட வைக்கிறேனேங்கிற குற்ற உணர்ச்சியில தான் வெண்ணிலா நான் அழறேன். விடுகலை, அது எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. உன் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரணுங்கிறது மட்டும்தான் இப்ப தேவை. இல்ல வெண்ணிலா, அது நடக்கவே நடக்காத கனவு. இனிமேலையும் அவரை பொறுத்துக்க என்னாலலாம் முடியாது. இன்னும் ஒரு தடவை அவர் இப்படி நடந்துக்கிட்டா அவர் எனக்கு வேண்டவே வேண்டாங்கிற முடிவுக்கு நான் தீவிரமா இருக்கேன் வெண்ணிலா. உனக்கு பசிக்குதா? பால் குடிக்கிறியா? நம்ம எல்லாரும் ஊருக்கு போலாம். அங்க போய் உனக்கு நிறைய இடம் சுத்தி காட்டுறேன். என்ன ஆச்சா? எவ்வளவு நேரம் நீங்க என்ன பண்றீங்க? எல்லாம் பேக் பண்ணியாச்சா? எவ்வளவு பேக் பண்ணிட்டு இருக்கு? விட்டா ஸ்கிரீன், ஃபேன், டியூப்லைட் எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு போட்டுருக்கு. இரு முத்து மாமா, இன்னும் கொஞ்சம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு. நீ டக்குன்னு சட்டையை போட்டுக்கிட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு கிளம்பிட்ட. நான் உங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டாமா? நீ மட்டுமா? எனக்கு 3 குழந்தைங்க இருக்குல்ல, அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும்ல. எத்தனை துணி எடுத்து வைப்ப? வீட்டுல இருக்க எல்லாத்தையும் எடுத்து வந்துருவா போல இருக்கு. சரி வா, டைம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் இருக்க, வரதா பண்ணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. தின்ன நிறைய பலகாரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், அதை மட்டும் எடுத்துட்டா கிளம்பிட வேண்டியதா. தின்ன பலகாரங்கள், அதிரசம், முறுக்கு, சீடை இதெல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்டு என் உயிரை வாங்க. அதுக்கப்புறம் நீ வெயிட் போடுறது தேவையா? அதெல்லாம்ப்பா இப்போ இப்படிதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அங்க வந்து ஏதாவது இருக்கான்னு என்ன சுத்தி சுத்தி வருவேன். சரிம்மா, நான் சண்டைக்கு வரல. இப்ப எது ரெடியா இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து நான் கீழே போறேன். அதோ அதை எடுத்துட்டு போங்க. இதுவா? ருத்ரா, ருத்ரா, விளையாடிட்டே இருக்காதீங்க, வாங்க போலாம். நீங்க போங்கப்பா, நாங்க அப்புறம் வரோம். சரி, குழந்தை கூட நான் கீழே கொடுத்துறேன். நாங்க தான் தூக்கிட்டு வரோம். சீக்கிரம் வரணும். சரிங்கப்பா. வாங்க வாங்க. வெண்ணிலா, வந்துட்டேன். பாப்பா பாப்பா, எவ்வளவு நேரம்? ருத்ரா, ருத்ரா, சீக்கிரமா பொன்மகளை கூட்டிட்டு வாங்க. சரிங்கம்மா. அப்புறம் என்ன, மொத்தமா எல்லாரும் எங்கேயும் கிளம்பிட்டீங்க போல இருக்க. என்னம்மா, என் பாசத்துக்கு உரிய பொண்டாட்டிய நீ பதில் சொல்ல மாட்டியா? மருது, அவளை ஏன்டா பம்பு கிழந்துட்டு இருக்கிற? அது ஒண்ணும் இல்ல, வீட்டுக்குள்ளேயே இருந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குல்ல. பக்கத்துல இருக்கிற ரெசார்ட்டுக்கு எல்லாம் ஃபேமிலியா போலான்னு பிளான் போட்டிருக்கோம். குழந்தைங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்துருவாங்க. நீங்க டக்குன்னு போயிட்டு உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கோ. நீங்களா பரிதாபப்பட்டு பிச்சை போடுவீங்க, நான் உங்க கூட கிளம்பி வரணுமா? அதுவும் மொத்தமா எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நான் எதிரில வந்ததுக்கு அப்புறம் வேண்டாம் வெறுப்ப என்ன கூப்பிடுறீங்க. அப்படிலாம் இல்லடா, நீ இதுக்கிட்ட தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிற. புரியுதுண்ணா, புரியுது. நான் வரணும்னு என்ன இருந்தா முதல்ல என்கிட்ட சொல்லிருப்பீங்களா? கடைசி நேரத்தில் கூப்பிட்டா கழட்டி விட்டுட்டு போக முடியும். இதே மாதிரிதான் எப்படி சொத்து வச்சதுல நான் தரேன், அம்மா வேணான்ட்டாங்க, ஆட்டுக்குடி வேணான்ட்டான்னு காரணம் சொன்ன மாதிரி இந்த சின்ன டூர் விஷயத்துல நான் ஏமாத்தும் போது சொத்து விஷயத்துல நான் ஏமாத்த மறுப்பியா? டேய் கிறுக்கா,
நான் எதை பத்தி பேசுறேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? ஏய் மருதண்ணா, இங்க பாரு, அடுத்தவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதே உன் வேலையா போச்சு. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. வழியை விடு, நாங்களாம் கிளம்புறோம். ஏதோ நான் வந்து நீங்கெல்லாம் என்ன எப்படா டூரு கூப்பிடுவீங்கன்னு ஏதோ அலைஞ்சிட்டு இருக்க மாதிரில பேசிட்டு இருக்க. நானா கேட்டேன்? நீங்க தானே என்ன கூப்பிடுறீங்க? நீங்க இப்ப வந்து என்ன கிளம்புனா என்ன அர்த்தம்? இப்படி எல்லாம் என்ன உங்களுக்கு நான் பார்த்து சும்மா இருக்கணும்ல? இவரு நீ பேசுறதெல்லாம் தப்பு. சரி, முதல்ல உங்க எல்லாத்தையும் விடுங்க. என் அருமை பொண்டாட்டி, செல்ல பொண்டாட்டி இருக்கால, நான் என்னமோ அவளை மதிக்கல அது இதுன்னு 1000 விஷயத்த என்கிட்ட சொன்னீங்கல்ல, அவ என்ன மதிச்சு சொன்னாளா? இங்க பாருங்க, கண் கொண்டு என்னை பார்க்கறதுக்கே பிடிக்காதவள எதுக்கு கஷ்டப்பட்டு எங்க 2 பேரும் ஒட்ட வைக்க முயற்சி பண்றீங்க? வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து அவ்வளவு நாடகம் போட்டீங்கல்ல, அது நாடகம்னே தெரியாம அதை நம்பி நான் பைத்தியக்காரன் நின்னல, எல்லாரும் அது வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க. இப்ப கிளம்புறோங்கிறத இவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. உங்ககிட்ட சொல்லிட்டு போற அளவுக்கு என்ன பொண்டாட்டியாவும் மதிக்கல, ஒரு மனுஷியாவும் மதிக்கல. அப்படி இருக்கிறப்ப உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணும்? நான் உங்ககிட்ட பேசினப்ப அதை காது கொடுத்து கேட்கறதுக்காக நீங்க நின்னு இருக்கீங்களா? கண்டுக்காம அப்படியேதானே விட்டுட்டு போனீங்க. எத்தனையோ நாள் உங்ககிட்ட பேசுறதா நினைச்சு அந்த 4 செவத்துக்கிட்ட தான் பேசிட்டு இருந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக நான் இதை மட்டும் சொல்லணும்? கலை, கொஞ்சம் அமைதியா இரு. சின்ன மாமா தான் ஏதோ கோவத்துல பேசுதுன்னா நீயும் இப்படி பேசினா என்ன அர்த்தம்? நீ பேசாம இரு வெண்ணிலா. உனக்கெல்லாம் ஒன்னும் புரியாது. நான் அழுது ஓஞ்சு போய் தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். கலை கலை விடு, நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. அப்படியே பொறுமையாரு, அமைதியாருன்னு அவளை சொல்லி சொல்லி உங்களுக்கு எல்லாம் அவளை தூண்டுறதே வேலையா போச்சுல. தெரியும் தெரியும், அவ அருமை தெரியணும் பெருமை தெரியணும் இவ்வளவு சொல்றீங்களே, ஏன் அருமை பெருமை என்னன்னு ஒரு நாளாவது அவளுக்கு தெரியுமா? உங்க அருமை பெருமையை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க தகுதியா ஒரு நாள் கூட நடந்துக்கிட்டது இல்ல. ஆமா ஆமா ஆமா, புருஷனை ஒரு நாளாவது மதிச்சிருந்தாதானே அது உனக்கு தெரியும். எப்ப பார்த்தாலும் என்ன பைத்தியக்காரனாக்கி அது வேடிக்கை பார்க்கறதுன்னு உனக்கு பழக்கமா போச்சு. என்னைக்காவது ஒரு நாள் நான் சொல்றது கேட்டு நடந்திருக்கியா? இங்க பாரு, ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்க, இவங்க எல்லாரும் எதுக்கு அத்தனை விஷயம் பண்ணாங்க? நான் உன்னை புரிஞ்சுக்கணும், உன் கூட சேர்ந்து வாழணும் தானே. அதுக்கு இப்ப நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன நீ மதிக்கிறதா இருந்தா இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல ஒரே அடியா எங்கேயாவது கிளம்பி. என்னடா பேசிட்டு இருக்கிற? ஆமாண்ணே, இத்தனை நாளா ஏதோ ரூமுக்குள்ள பேசிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னைக்கு எல்லாரும் முன்னாடி என்ன எடுத்தெறிஞ்சு பேசினாலோ இனிமே இப்படிப்பட்டவ என் கூட இருக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு 1000 வேலை இருக்கு, இன்னும் பேசுறதுக்கு டைம் இல்ல. நீ நின்று பேசு, உட்காந்து பேசல, படுத்துட்டு கூட பேசு, அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. கேனத்தனமா அதை விற்கிற இதை விற்கிறேன்னு நீ படுற அழிச்சாட்டத்துல நாங்க பொறுத்துட்டு தான் இருக்கிறோம். எதுக்காக? நீ நல்லா இருந்தா எங்களுக்கு சந்தோஷம். கட்டின பொண்டாட்டியை வீட்டு விட்டு போனோம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கிற திமுறா? ஏன்டா, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்டா, அதான் எங்களோட ஆசை. அந்த நிலத்தை தரேன்னு அதுவும் வேணாம்னு சொல்லிட்ட, என்னதான்டா என்ன பண்ண சொல்ற? ஐயோ சாமி, வேண்டாம் வேண்டாம் சாமி, வேண்டாம். இந்த பழைய கதையெல்லாம் வேண்டாம். இங்க பாரு, இப்ப ஒரே ஒரு விஷயம் தான். நான் என் பொண்டாட்டி கூட சேர்ந்து இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப வீட்டை விட்டு அவ எங்கேயுமே கிளம்ப கூடாது. ஒருவேளை நான் கிளம்பிதான் அவன் முடிவு எடுத்தான்னா எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன்னு ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு அப்புறமா கிளம்ப சொல்லு. அண்ணே, என்னென்ன இப்படி கொஞ்சம் கூட மனசுல ஈவு இறக்கமே இல்லாம பேசுறா? வாமா வா, என் அருமை தங்கச்சிய வா. யாரு? நான் ஈவிரக்கல்லாம பேசுறேனா? நான் இப்படி ஈவிரக்கல்லாம பேசுறபடி மாத்திரத்துக்கு யார் காரணம் தெரியல? நீங்க எல்லாரும் தான். நான் ஒரு சட்டை இல்லாம இந்த வீடு முழுக்க அலைஞ்சனே,
அப்ப உன் புருஷன் சட்டை கொடுக்கறேன்னு சொன்னப்ப நீ என்ன சொன்ன? சட்டை கொடுக்க கூடாது அது இதுன்னு சொன்னல. நீ என் தங்கச்சி. இப்ப எந்த மூஞ்ச வச்சுட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? தலைக்கு ஒண்ணுனா மட்டும் உங்க எல்லாருக்கும் பதறது இல்ல. ஆனா நான் எக்கேடு கேட்டு போனாலும் பரவாயில்ல, அப்படிதானே? அண்ணே அப்படி இல்லைங்க. வேண்டாம் வேண்டாம், நான் எதுவும் பேசுறதுக்கு ரெடியா இல்ல. இல்ல நான் கூட என்ன நினைச்சேன்னா, வீட்லயே இருந்து எல்லா வேலையும் நீயே பார்த்துட்டு இருக்கிற, வெளியே போனா உனக்கும் ஒரு சேஞ்சா இருக்குமேன்னு பார்த்தேன். ஆனா எல்லாமே கெட்டு போச்சு. அதனால தான் பசங்க டூருன்னு சொன்ன நானும் ஒத்துக்கிட்டேன். சரி விடு, இன்னொரு நாள் உன்னை கூட்டு போறேன். என்ன முத்து மாமா இப்படி பேசிட்டு இருக்க? நான் நினைச்சதே உனக்காக தான். எப்ப பார்த்தாலும் நீ மோட்டு வேலைய பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்ததும், சூழலையும் சரி ரைஸ் மில்லையும் சரி நீ ஏகப்பட்ட பிரச்சனையில இருந்தது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உனக்கு எல்லா விஷயம் தெரியுமா? ஆமா முத்து மாமா, நான் தான் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லி, அதுவும் நீ குற்ற உணர்ச்சியில தவிச்சிட்டு இருந்தல்ல, அதையெல்லாம் சொல்லிதான் உன் மனசு மாறணும்னு தான் இந்த டூருக்கே ஏற்பாடு பண்ணும். அடப்பாவீங்களா, குழந்தைங்க நீங்களாம் ஆசைப்படுறீங்கிறதுக்காக தான் நானே டூருக்கு ஒத்துக்கிட்டேன். கடைசியில பார்த்தா இந்த டூரு இந்த குழந்தைக்காகன்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா, நீ எனக்கு எப்பவுமே குழந்தைதான். நீ என் முத குழந்தை, மத்த மூணும் அதுக்கப்புறம் தான். இந்த குழந்தைக்காக தான் அந்த ஏற்பாடு. என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு முத்து மாமா, வீட்டுக்கு வெளியே இருக்கும், முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு உள்ள போடும். உள்ள போயிட்டு சரி வைக்கப்படாத. சரி அதெல்லாம் விட, இப்ப நம்ம டூருக்கு போறோமோ இல்லையோ, நீ வெளியே போகணும்னு ஆசைப்பட்ட, எல்லாரும் ஒன்னா போறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் நம்ம 2 பேரும் மட்டும் ஜாலியா பைக்ல ஒரு ரவுண்ட். ஓகே? முக்கியமான விஷயம், உள்ள போய் முதல்ல கலையை சமாதானப்படுத்து. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாவ. இந்த கிறுக்கன் கண்டிப்பா போய் சண்டை போடுவான். அவன் இருக்கும்போது சமாதானப்படுத்தாத, அவன் போட்டும், இல்ல வள்ளு வள்ளுன்னு விடுவான். சரியா? நீங்களாம் நினைச்சீங்களே இவனை தரையில போட்டு காலால மிதிக்கலான்னு. கொடுத்த நிலத்தை வாங்கிக்கிட்டு பேசாம வாலாட்டிக்கிட்டு நம்ம காலை சுத்தி வருவான்னு நினைச்சீங்கல்ல? அதெல்லாம் எதுவுமே நடக்காம போனதும் உங்களுக்கு எல்லாம் என் மேல கடுப்பு. மருது தெளிஞ்சிட்டாண்டி. தெளிஞ்சது மட்டும் இல்ல, நிமிர்ந்துட்டான். இந்த வீட்டுக்குள்ள என்னோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். நான் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும். வேற யாரும் சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு பார்க்க பிடிக்காது. உட்காந்துட்டு இருக்க பாரு, இந்த கோலம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை தூண்டி விட்டு டான்ஸ் ஆட வைக்குது அந்த மொத்த குரூப்பும். எல்லாரும் மூஞ்ச கவுத்துக்கிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிம்மதி என்ன வேலைன்னு இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்க வைப்பா இந்த மருது. இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அவங்க எல்லாம் யாரு? உங்க சொந்த அண்ணன் தம்பி தங்கச்சிங்க தானே. நான் யாரு? உங்க பொண்டாட்டி தானே. என்ன இன்னைக்குதான் அந்த ஞான உதயம் வந்துச்சா? என்ன இந்த வீட்டுல அலைய விட்டு வேடிக்கை பார்த்தப்பெல்லாம் எங்க போச்சு இந்த ஞான உதயம்? இங்க பாரு, அந்த எண்ணம்லாம் எனக்கு நிறையவே இருக்கு. ஆனா உங்களுக்கு தான் துளி கூட இல்ல. அப்படி இருந்தா என்ன இப்படி பண்ணிருப்பீங்களா? அப்பவே அவங்க எல்லாரும் முயற்சி பண்ணப்பவே மொத்தமா வேஸ்ட்ன்னு தான் நான் சொன்னேன். அப்பவா எல்லாரும் புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இப்ப கடைசியில அதுவே வினையா முடிஞ்சிருக்கு. நீங்க திட்டம் போட்டு எல்லாம் பண்ணுவீங்க, நாங்க திடீர்னு வந்து ஏதாவது பண்ணா உங்களுக்கு எல்லாம் கோவம் வரும்ல? இங்க பாரு, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. நீ எப்ப இந்த மொத்த குரூப் விட்டு வெளியில வரியோ அப்பதான் நீ உருப்பிடுவ. இங்க பாருங்க, அந்த ஸ்வேதா பண்றதெல்லாம் எவ்வளவு தப்புன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்தவங்க புருஷனுக்கு ஆசைப்படுறவெல்லாம் ஒரு பொம்பளையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்திய போய் நீங்க உங்க அம்மா எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்க எல்லாரையும் தப்புன்னு சொன்னீங்களே, உங்க கண்ணுக்கு ஸ்வேதா தப்புன்னு தெரியலையா? என் மேல நிஜமா அக்கறை வச்சிருக்கிற அத்தனை பேரையும் நான் மனப்பூர்வமா மதிக்கிறேன். அந்த ஸ்வேதா பின்னால நீங்களும் உங்க அம்மாவும் போற வரைக்கும் நான் உங்களை மதிக்கவே மாட்டேன். அடிக்கடி போடி, யாருக்கு வேணுமோ மரியாதையை மதிப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் எதுலயுமே சேர்த்தில்ல.
கலை, என்னாச்சு கலை? சின்ன மாமா என்ன சொல்லிட்டு போறாரு? என்ன புதுசா சொல்லிட்டு போக போறாரு? எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுத்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டாருல்ல. இனிமே அவர் நல்லா சந்தோஷமா இருப்பாரு. சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. இனிமே அதையே நினைச்சிட்டு இருக்காத. எல்லாரும் என்னால கஷ்டப்படுறாங்கல்ல. முத்தரசு மாமா மனசு கூட கஷ்டப்பட்டிருக்கோம். அவருக்காக தானே நம்ம இப்படி ஒரு விஷயத்தையே யோசிச்சோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முத்து மாமா தான் எப்படி இருந்தாலும் சின்ன மாமா போய் உன்கிட்ட பேசி வம்பு இழுக்கும். அது பேசிட்டு போனதுக்கு அப்புறமா நீ போய் கலையா சமாதானப்படுத்துன்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சது. எனக்காக பார்த்து பார்த்து யோசிக்கிறேன். உங்க எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. இன்னைக்கு என் புருஷன் வாய் விட்டு சொல்றாரு, இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் நிம்மதினா என்ன விலைன்னு கேட்கணும்னு. அப்படி ஒரு மனசோட இருக்கிறவரை எங்க இருந்து மாத்த முடியும் வெண்ணிலா? எல்லாத்தையும் விட்டுறலாம். அவங்க எல்லாம் சின்ன பசங்க. ருத்ரா, உத்ரா, கார்த்திக், சிம்ரன், கௌதம், கார்த்திக்னு எல்லாருமே ரொம்ப ஆசையோட தானே கிளம்புனாங்க. இது பாரு, அதெல்லாம் யாரும் எதுவுமே நினைக்கல. நீயா அது இதுன்னு கற்பனை பண்ணிக்காத. பேசாம இரு, நான் போய் சமைக்கிற வேலையை பாக்குறேன். பொம்பளைங்களுக்கு சமய கட்டுதானே உலகமே. நீ போ, நானும் வரேன். பேசாம டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாமளே அமைச்சு கொடுத்து அவங்க எதிர்காலத்தை மாத்துவோம். அதுதான் ஒரே தீர்வுன்னு நினைக்கிறேன். சிம்ரன், என்ன நீ எடுத்தோம் கவுத்தோன்னு டைவர்ஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? கலை இப்போ உன்கிட்ட கேட்டாளா? இல்லக்கா, எனக்கு என்னவோ மருத மாமா மனசு மாறுவாருன்னு தோணல. அதனால தான் இத சொல்றேன். இங்க பாரு சிம்ரன், இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பா கல்யாணி விஷயத்துல இதெல்லாம் ஒத்து வராது. கார்த்திக் கலையோட மனசு புரிஞ்சுக்கிட்டு பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனக்கு நல்லது நடக்கணுங்கிற எதிர்பார்ப்பு கலையோட அடி மனசுல கண்டிப்பா இருக்கு. அதுவும் இல்லாம சின்ன மாமா இவ்ளோ பேசினதுக்கு அப்புறம் அவ திரும்பி வரானா அவளோட அடி மனசுல சின்ன மாமா மேல ஒரு பிரியம் இருக்கதான் செய்யுதுன்னு அர்த்தம். அவ அன்புக்கு இருக்கிற சக்தி கண்டிப்பா சின்ன மாமாவை மாத்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மாத்தும், ஆனா அதுக்கு கண்டிப்பா டைம் ஆகும். அது வரைக்கும் காத்துட்டு தானே இருக்கணும். இது பாரு, இந்த விஷயத்துல அவங்கள வெட்டி விடணுங்கிறது ரொம்ப ஈஸியா நடக்கிற விஷயம். ஆனா ஒட்ட வைக்கிறது தான் கஷ்டம். இது இன்னைக்கு நேத்து நடந்த மாற்றம் இல்ல. படிப்படியா எவ்வளவோ நாள்ல இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு. இத கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். வேற வழியே இல்ல. நாம எல்லாரும் கலையோட பக்கம் நிப்போம். அவ வாழ்க்கை மாறணுங்கிற எதிர்பார்ப்போட நல்ல மனசோட பிரார்த்தனையோட நிப்போம். கண்டிப்பா அவளோட வாழ்க்கை மாறும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சார் 500 கம்மியா? ஐயோ சார், 500 ஏக்கர் கீழே நான் டீல் பண்றதே இல்ல சார். இனிமே நீங்க 2 பேரும் என்ன பாஸ் தான் கூப்பிடணும். இந்த மருது உங்க 2 பேரையும் என் ஸ்டாஃபா வேலைக்கு எடுத்துக்கிட்டான். எங்களோட சம்பளம் என்னன்னு சொன்னீங்கன்னா? உங்க 2 பேருக்கு சம்பளம் தலைக்கு 20,000 ரூபாய். அக்ஷயா, இன்னில இருந்து நீதான் என்னோட பிஏ. சங்கீதா, நீதான் என்னோட கேஷியர். புரியுதா? இனிமே உங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்தணும். ஸ்டெனோ ட்ரெஸ்ல தான் நீங்க எல்லாம் இருக்கணும். ஓகே? உனக்கும் தான் ஆபீஸ்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். கூடிய சீக்கிரமே டவுன்ல ஒரு பெரிய ஆபீஸ் ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன். என்னாச்சு இந்த கிறுக்கனுக்கு? அந்த பொண்ணுங்களை பார்த்து இவனை பாசன் கூப்பிடுன்றான், கோசுன்றான், லூசு பையனா இருக்கிறான். கோமாளி மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறான். என்னால சத்தியமா சிரிப்பை அடக்கவே முடியல. எனக்கு கோபம் வருது, ஆனா அவன் பண்றதை பார்த்தோன்னா அது சிரிப்பா மாறிடுது.
ஒரு படத்துல கவுண்டமணி பண்ணுவார் பத்தியா, அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். முடியல என்னால. என்ன காமெடி வேணா பண்ணிட்டு போட்டோம். ஆனா என்ன, ஆமா சொல்ற மாதிரியே பிசினஸ் எல்லாம் பண்ணி பெரிய ஆளானு வச்சுக்கோயேன், எனக்கு சந்தோஷம்தான். அவரு நல்லா இருந்து என்ன முத்து மாமா பண்றது? கலை நல்லா இருக்கணும்னு நினைச்சுதானே நம்ம இதெல்லாம் ஆரம்பிச்சோம். கடைசியில இதெல்லாம் எங்க போய் முடியும்னு ஒண்ணுமே புரியல. கடைசியில கலைக்கு எந்த நல்லதும் நடக்காதே. நடக்கும், கொஞ்சம் பொறுமை வேணும். இந்த வேற இந்த பையன் கெட்டு குட்டி சேவர போய் பல வருஷமாச்சு. திருந்துறது மட்டும் ஒரே நாள்ல திருந்துருவானா? இது என்ன சினிமா படமா ஒரே பாட்டுல பணக்கார நேரத்துக்கு? கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும், பொறுமையா இருக்கணும். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப சமையல் பண்றல, பச்சை விறகு எடுத்து அடுப்புல வச்சா எரியுமா? எரியாது, காஞ்ச விறகு தான் வைக்கணும். இவன் கோடாரி கூட உள்ள போகாத அளவுக்கு காட்டு மரமா வளர்ந்துருக்கானே, காட்டுப்பாய. பொறுமையா முயற்சி பண்ணுவோம். அவரு பண்றதெல்லாம் பாக்குறப்போ கலை இன்னும் எத்தனை அவமானத்தை சகிச்சுக்கணுமோ தெரியல. அது கொஞ்சம் சகிச்சுதான் ஆகணும். நம்மளுக்கு அதை விட்ட வர வழியே இல்லை. அதே அவனை 2 அரை விட்டு வேணா திருத்திடலாம். ஆனா அரை வழியில திருத்தணும்னு பாக்குறோம்ல, அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். குறள்மா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன முத்து மாமா திடீர்னு திருக்குறள் எல்லாம் சொல்ற? ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, அது இந்த சிச்சுவேஷனுக்கு அது கரெக்டா செட் ஆயிடுச்சு. இப்போ ஒருத்தர் நம்மளுக்கு கெடுதல் செய்யறாங்கன்னு வச்சுக்கோயேன், பதிலுக்கு நம்ம அவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது. அவங்களுக்கு நம்ம நல்லதை பண்ணணும். நம்ம பண்ற நல்லதை பார்த்து அவங்க கூனி குறுகி வெக்கப்பட்டு திரிஞ்சிருவாங்களாம். இதுதான் அந்த சாராம்சம். நல்லா சொல்லிருக்காரு முத்து மாமா. இதுதான் நான் கலைக்கிட்டயும் சொன்னேன். பாக்கலாம். ஆனா அவர் எங்க தன்னோட தப்பெல்லாம் உணர போறாரு? நாம தான் திருப்பி திருப்பி எதையாவது பண்ணி சங்கடத்தை தேடி நிக்கிறோம். நல்லது நடந்தா சரிதான் முத்து மாமா. எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். எனக்கு இப்போ ஒரு நல்லது நடக்கணுமே. என்ன? நீ பெட்டி ட்ரெஸ் எடுத்துன்னு ஒரு கடையை போட்டு வச்சிருக்கிற. நான் தூங்கணும், இது எடுத்தாதான் படுக்க முடியும். சரி மாமா. ஏய், ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன திருன்னு முழிச்சிட்டு இருக்க? திரும்புங்கிறல. ஏய், திரும்புங்கிறல, திரும்பு. என்னது கையில? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அடிப்பாவி, சிகரெட் பிடிக்கிறியா? வாயில இருந்து புகை விடுறா. என்ன பார்த்த உடனே தானே ஒளிச்சு வச்சிருக்க. காட்டு காட்டு. அடிப்பாவி, விபூதி பாக்கெட்டை திருடி திங்கிறியா? சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணும்னா கேட்க வேண்டியதானே? வெண்ணிலாக்கா வகை வகையா பண்ணி வச்சிருக்காங்க, இதை தின்னுட்டு இருக்க. கேக்குற கேள்வியை பாரு. பொண்டாட்டி மாசமா இருக்கா, மசக்கையா இருக்கிறவளுக்கு வாய்க்கு என்ன பிடிக்கும்னு கூட தெரியாம நீங்க எல்லாம் குழந்தை பெத்துக்க ரெடி ஆயிட்டீங்க. மசக்கையா இருந்தா அதுக்கு தனியா சாப்பிடணுமா? எனக்கு தெரியாதே, நீ சொன்னாதானே தெரியும். மசக்கையா இருக்கிறவங்களுக்கு சாம்பல், திருநூறு, மாங்காய் இதெல்லாம் சாப்பிட தோணும். ஏதாவது வாங்கி கொடுத்திருக்கீங்களா? மாங்காவை வாங்கி கொடுத்திருந்தா நான் ஏன் இதெல்லாம் தின்ன போறேன்? அச்சோ,
மாங்காய் வேணும்னா வாய் விட்டு கேட்க வேண்டியதானே. இதெல்லாம் கேக்குற சமாச்சாரமா? அவங்க உங்களுக்கு அதெல்லாம் தோணணும். ச்சே, முன்ன பின்ன எனக்கு அனுபவம் இருந்தா தானே. ஆமாமா, எங்களுக்கு மட்டும் முன்னாடி நிறைய அனுபவம் இருக்குல்ல. நாங்க ஏகப்பட்ட புள்ளைய பெத்து குழந்தை வீடு ஃபுல்லா ஓட விட்டுருக்கோம் பாரு. இங்க பாரு, இப்ப என்ன உனக்கு மாங்காய் தானே வேணும்? இதோ உடனே ரெடி பண்றேன். இத வேணாம், இத கொடுத்தா மறுபடியும் சாப்பிடுவ, அப்புறம் ரத்த சோகை வரும், குழந்தைக்கு தான் கெடுதல். ஏன்னா இது ஃபுல்லா பேப்பரு. அந்த காலத்துல வேணா மாட்டு சாணத்துல பண்ணிருப்பாங்க, சாப்பிட்டா ஒண்ணுமே ஆகாது. இப்பெல்லாம் இந்த பேப்பரை சாப்பிட்டேன்னா அவ்வளவுதான். உன் வயிற்றுல இருந்து குழந்தை கூடவே 1 கிலோ பேப்பரும் கொடுப்பாங்க. சரி இரு, நான் போய் மாங்காய் வாங்கிட்டு வரேன்.